உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருக்கட்டும். செல்வம் கூடாது என்பதல்ல, செல்வம் இருந்தால் தானங்க பல வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற முடியும், ஜக்காத்து கொடுக்கணும். செல்வம் இருந்தால் தானே ஹஜ் உம்ரா பல தடவை செய்யலாம்ல. செல்வம் இருந்தா எவ்வளவு பெரிய உயர்வு இருக்கிறது. அதனால இருந்தா மதரசாவுக்கு உதவி செய்யணும், பள்ளிவாசல் உதவி செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், திருமணத்திற்கு கல்விக்கெல்லாம் காசு இருந்தால் தானங்க இந்த வழக்கத்தை நம்மளால செய்ய முடியும். அதனால காசு வேண்டும், ஆனா கல்வில மட்டும் ஒட்ட வச்சிடாங்க. கல்வில ஒட்டிட்டா அதன் மூலம் ஆபத்து தான் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதனால்தான் சொன்னாங்க கேட்கலாம், என்னப்பா செல்வத்தை அந்த அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாயோ அல்ல கேட்கலாம். இருக்கட்டுங்க, அந்த நேசம் கூடாது. நம்ம கல்வில அல்லாஹ் வரட்டும். இளைய நேசர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க, அப்படிதான் இருக்கணும். செல்வம் வேண்டும், அப்ப வேற இருக்கக்கூடாது, பேராசை கூட இன்னும் வேணும், இன்னும் வேண்டும். அதெல்லாம் தடுக்கலாம்ல. ஆனா யாருக்கு ஆசை விட்டுச்சு? எல்லாரும் வேணும். ஒரு ஆள் நடந்து போறாரு, டூவீலர் ஒரு ஆள் பார்த்தா இந்த மாதிரி டூவீலர் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாரு. டூவீலரில் போறாரு, காரில் பார்க்கும்போது இந்த மாதிரி கார் இருந்தால் நம்ம நல்லா இருக்குமேங்கிறாரு. சரி, காரில் வச்சிருக்கிறவர் என்ன நினைக்கிறாரு? 2 காரு வேணும்னு நினைக்கிறாரு. இது ஆசைக்கு எங்க அளவு இருக்கு? அந்த மாதிரி ஆகி போச்சு. பேராசை கொள்ளாதீங்க, உங்களை நீங்களே இழந்து விடுவீர்கள். பேராசைப்பட்டா எனக்கு ஒரு அளவுதான். நீங்கள் நீங்களாக இருக்கணுமா? இறைவன் உங்களை எப்படி வச்சிருக்கிறானோ அப்படி இருங்க. நீங்களா இருக்கீங்க, ஆசைப்படாதீங்க. ஒரு நாள் எழுதினாருங்க, அலி பா தாண்டி பா எழுதினாரு, கீழே ஒரு புள்ளியை போட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். தாண்டி எழுதினாரு, 2 புள்ளி போட்டாரு. தாண்டி எழுதினாரு, 3 புள்ளி. நமக்கு தெரியும்ல. ஆனா சாவை எழுதும் போது 3 புள்ளி போட்ட உடனே சொல்லுது, அங்க மட்டும் 3 கொடுத்துல எனக்கு 2 புள்ளியே தான் இருந்தது, அதனால எனக்கு இன்னொரு புள்ளியை தான் அப்படின்னு கேட்குது. இவர் சொன்னார், இல்லம்மா உனக்கு 2 புள்ளி தான் அங்க உனக்கு நல்லது. இல்லை அங்க 3 புள்ளி இல்லை, எனக்கும் இன்னொரு புள்ளி போடு அப்படிங்கிறது. இல்லை உனக்கு தான் ஆபத்து, பரவாயில்ல, இன்னொரு புள்ளி வேணும். 3 புள்ளி வச்சுருக்காரு. படிச்சு எப்படி படிச்சாங்க? அங்கே பா சான் படிச்சாங்க, தாண்டி படிக்கல, தான் காணாம போச்சுங்க. அதுக்கு 2 புள்ளி இருந்தாதாங்க அடுத்த மாதிரி ஆசைப்பட்டா அவர்கள் தன்னை இழந்து விடுவார்கள். இழந்து விட்டது அந்த இப்ப புரியுதா? ஒரு குயவன் களிமண்ணில பானையும் செய்யலாம், குடத்தையும் செய்யலாம். குடத்துக்கு சின்ன வாயா வச்சான், பானைக்கு பெரிய பெரிய வாயா வச்சான். குடம் சொல்லுது, அங்க என்ன பெரிய வாய், எனக்கு சின்ன சின்ன வாயா வைக்கல. இல்லை உனக்கு அப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இல்லை. உடனே கேட்கல, எனக்கு பெரிய வாயா வை அப்படின்னு. அடம் பிடிச்சதுனால பெரிய வாயா வைத்து விட்டான். மக்கள் எல்லாம் பானை பானை என்றார்கள், யாரும் குடம் என்று சொல்லவில்லை. ஏங்க சின்ன வாயா இருந்தாங்க குடம். அடுத்த மாதிரி ஆகப்பட்டதுனால தன்னையை இழந்து விட்டதே அந்த குலம். இறைவன்கள் எப்படி வைத்திருக்கிறானோ அப்படி நின்று நீங்கள் சாதியுங்கள், சாதனை படையுங்கள். அடுத்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. ஆகவேதான் செல்வம் வேண்டும், அது நம்முடைய உள்ளத்திற்கு வரக்கூடாது.